அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குகின்றோம். உடல் நலத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். இந்த இனிய உணவினை நமக்கு அளித்தோர் இறைவன் அருளால் எல்லா வகையாலும் ஏற்றமாய் வாழ்க, வாழ்க வாழ்க, வளமுடன் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு குரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். குரு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஓம் சத்குரு பதமே சாவபாவ விமோச்சனம், ரோக அகங்கார துர்விமோச்சனம், சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம், சதுரிக சத்குருவே அகஸ்திய கிறந்த கர்த்தாயா போற்றி. இறை வணக்கம். அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி, மண்டலம் சூழ் ரவி மதி சுடரே போற்றி, மதுரை தமிழோதும் அகத்தியரே போற்றி, எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி, இடகலையின் சுழுமுனையில் கமலம் போற்றி, குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி, குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி. குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆன்மீக எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க. என் குருமார்கள் எனக்கு விளக்குறது நான் உங்களுக்கு விளக்குறேன். இப்போ நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தால் ஏதாவது கேள்வி உங்களுடைய ஆன்மீகத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ ஏதாவது. காலையில் என்னமோ ஒரு கேள்வி கேட்டீங்களே, தியான உபதேசம் கொடுக்கும்போது நான் கூட கேள்வி பதில் வச்சுக்கங்கன்னு சொன்னேனே. என்னமோ ஒரு கேள்வி கேட்டீங்களே, விந்து நிலை பற்றி கேட்டீங்க. விந்து உற்பத்தி ஆகிறது எப்படின்னு கேட்டீங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் ஏது தாதுக்கெல்லாம் மாறும். ரசமாகும், ரசம், ரத்தம், அப்புறம் மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், சுரோனிதம். இந்த சுக்கில சுரோனிதமாகவும் சுக்கிலம் ஆணுக்கும் பெண்ணுக்கு வர்றது சுரோனிதம். விந்துன்னு சொல்கிறது பொதுவான வார்த்தை. ஆணுக்கு வர்றது சுக்கிலம், பெண்ணுக்கு வர்றது சுரோனிதம். 7வது ப்ராசஸில் அது வரும். அது அங்கங்கே போய் ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு ரவுண்டு போய் சுற்றி அடிச்சுட்டு 7வதாக வர்ற போது தான் அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கிறது. அதனால் அது கட்டி காப்பாற்றணும். அது யாரெல்லாம் கட்டி காப்பாங்கிறாங்களோ அதை காக்கணும். அதை காக்கிற வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும். ஊருக்குள்ளே சிவன் சொத்து குலநாசன்னு சொல்லுவான், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊருக்குள்ளே சிவன் சொத்து குலநாசன்னா ஊருக்கு கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிறான், 5 லட்ச ரூபாய் கையாண்டுட்டான். பொதுவாக அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிவன் சொத்து தின்னுட்டான், கோயில் சொத்து தின்னவே விளங்க மாட்டான். சிவன் சொத்து தின்னா குலநாசமாயிருப்பான். 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டான், கண்டுபிடிச்சிட்டிங்க. வட்டி போட்டு 10 லட்ச ரூபாயை கொடுத்துட்டான். எப்படி அவன் குலநாசமாகும்? கண்டுபிடிச்சிட்டிங்க, கொடுத்துட்டான். குலம் எப்படி நாசமாகும்? எடுத்தது 5 லட்சம், கொடுத்தது 10 லட்சம் கொடுத்துட்டான். எப்படி அவனுக்கு குல நாசமாகும்? அப்போ சிவன் சொத்து குல நாசம்னா இந்த புறத்தே இருக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்க. சித்தர்களுடைய பாட்டு எதுவுமே பொருள் புகழ் செல்வாக்குக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உடல் உசுறு மனசுக்கு தான் சொல்லுவாங்க. உடல் உயிர் மனதுக்கு தான் சொல்லுவாங்க. சிவன் சொத்து குல நாசம்னா நீ எதனால ஆன?
பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. ஔவையார் சொல்லுவாங்க. காலையில் சொன்னல பஞ்சபூதத்தை பற்றி. பரமாய சக்தியில் பரம இருக்கிறான் பாருங்க, விண்ணுக்கு மேலே. பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம், புல், புழுவு, வண்டு, பரப்பனை, நடப்பனை நீயே வந்திருக்கிற. பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. அதுலேயும் பிறப்பு மானிடராய் பிறப்பு அரிது. கூன் குருடு செவிடு பேடி நீக்கி பிறப்பல் அரிது. அதனிலே அறிவை அறிந்தோர் அடைவது அரிது. இப்போ அறிவை தேடி வந்திருக்கிறீங்களே, இதை விட பிறப்பு வாழ்க்கையில் என்ன வேணும்? சாதாரணமாக இருக்கணும், எனக்கு கடனாக இருக்கணும். ஒரு 100 கோடியே பணம் உனக்கு வரட்டு என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? இல்லாதப்ப கஷ்டமாக தெரியும். குமிஞ்சு போயிட்டு என்ன பண்ண போகிற? இதை உன்னை யார் காப்பாற்றுறானா அவனை கவனிக்கணும். உன்னை காப்பாற்றுறவே சவன் வெளியே போயிட்டா அவனுக்கு சிவம். ஆண்டவன் வெளியே போயிட்டானா உனக்கு பேர் மாண்டவன் ஆயிடுற. ஆண்டவன் போயிட்டானா உனக்கு பேர் மாண்டவன். சிவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ மனுஷன். மனு ஈசன். இந்த மனசு யார் தெரியுமா? மனசு மனு ஈசனது மனம். அதான் மனு ஈசன்கிறான். அந்த சுழி போயிட்டா மனசு போயிடும். மனம் போயிட்டா பேச முடியாது. கோமா பேச முடியுமா? அப்போ அதனால் நாம் தெரிவிக்கணும். மனசுங்கிறது அதுதான் பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றுனா கட்டி காப்பாற்றணும். அப்போ ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு எத்தசீலும் கல்வனா எல்லோருக்கும் தீயோனா நல்லோருக்கும் பொல்லானா நாடு அப்படிங்கிறாங்க. நீ எதுனாலான? அந்த விந்துனாலான. அந்த விந்து நல்லா இருக்குது ருசியாக இருக்குதுன்னு அதையே விரையும் பண்ணிட்டின்னா நோய்வாய்ப்பட்டு போவ, உடம்பு கெட்டு போகும். தியானம் பண்ணி பிரயோசனமே இல்லை. எவ்வளோ தியானம் பண்ணி பிரயோசனம் இல்லை. முறையான கணவன் மனைவி நட்பு இருக்கணும். பெரியவங்க ஏற்படுத்தி வச்சது இருக்கணும். தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும். தேவையில்லாத கண்டதை நினச்சிக்கிட்டு கண்டதை பார்த்துக்கிட்டு விரையும் பண்ணக்கூடாது. பெரியவங்க ஏற்படுத்தின கொடுத்துல வாழ்க்கை நெறியோடு வாழணும். விந்து யார் சேமித்து வச்சுருக்க? பணம் சம்பாதிச்சிக்கலாம், விந்து சம்பாதிக்க முடியாது. பணம் சம்பாதிச்சிக்கலாம், 70 வயசுலையும் சம்பாதிக்கலாம், 80 சம்பாதிக்கலாம், விந்து சம்பாதிக்க முடியாது. அப்போ விந்து கெட்டானா நொந்து கெட்டானாம்பா. அது கெட்டு போச்சுன்னா எல்லாம் போச்சு. கண் மங்கிரும், காது மங்கிரும். நோய் எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்காது. 2 மாத்திரை சாப்பிட்றோம், நாளைக்கு 4 சாப்பிடணும். விந்து குறைய 4 சாப்பிட்றோம், 8 சாப்பிடணும். 8 சாப்பிட்றோம், 16 சாப்பிடணும். அப்புறம் எண்ணிக்கையே இருக்காது. ஒரு குத்து போட்டுக்கிட்டு முழுங்க வேண்டியதான் மாத்திரையை. பார்த்தா சாதாரணமாக தெரியும். அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சுன்னா உடம்புல எல்லா வியாதியும் வந்துடும். அதை கட்டி காப்பாற்றிக்குவாங்க. தேவைக்கு வச்சுக்கணும். கணவன் மனைவி நட்பு இருக்கணும். அதுக்காக அவங்களாம் சித்தரெலாம் ஒன்றும் விரதம் இருக்க சொல்லலை, அப்படிலாம் நம்மளை இருக்க சொல்லலை. முறையான கணவன் மனைவி நட்போடு வாழணும், நெறிமுறையோடு வாழணும். நெறிமுறை தவிர்த்து வாழ்ந்ததுன்னா அது உடம்பு கெட்டு போயிடும். அதனால் அதை காப்பாற்றணும். 7வது தாதுக்காக வர்றது தான் சொத்து. அதுதான் உன்னுடைய சொத்து. உன்னை காப்பாற்றுறது விந்து தான். டாக்டர் வந்தோடனே முதல்ல எதை பார்க்குறான்? கண்ணை தானே பார்க்குறான். விந்தினுடைய ஓட்டம் இருக்குது இல்லையான்னு பார்ப்பான். அந்த விந்து ஓட்டம் இருந்ததுன்னா தான் கண்ணு ஆடும். விந்தினுடைய இயக்கம் இல்லைன்னா கண்ணு ஆடாது. அப்படியே கண்ணு ஆடுனா தான் உஸ்திரி வேலை செய்யும். அதனால் அது கட்டி காப்பாற்றுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எது இட்லி சாப்பிட்டாலும் சோறு சாப்பிட்டாலும் எந்த பொருள் சாப்பிட்டாலும் 7வது தாதுவாக மாறுறது தான் அது சுக்கில சுரோனிதமாக போகிறது. ரசமாகவும் ரத்தமாகவும் கொழுப்பாகவும் சதையாகவும் எலும்பாகவும் உள்ள மச்சையாகவும் மச்சைக்கு அப்புறம் மூளைக்கு போய் மூளையில் இருந்து வடிஞ்சு வர்றது தான் சுக்கில சுரோனிதம். மூளைக்கு போய் வர்றது தான். எல்லா பக்கம் போய் மூளைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுத்துட்டு கடைசியாக முதுகுந்தண்டு வழியாக அது வரும். முதுகுந்தண்டு ஃபைனல் கார்டு வழியாக அது அங்கே ஜெனடிக் சென்டருக்கு சேரும். உயிர் நாடிக்கிட்ட சேரும். அதனால் அது அவ்வளோ புனிதமான பொருள். போற்றி பாதுகாக்கணும். ரைட்டு. வேறு என்ன கேட்குறீங்க? ஒரு கேள்வி தான் உங்களுக்கு. நிறைவு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? பயிற்சியில் நிறைவா? சொல்லிக் கொடுத்தது விவரம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறிமுகம் தியானம் சொல்லிக் கொடுத்தது. பயிற்சி உங்களுக்கு நிறைவாக இருக்குது. சரி, சந்தோஷம். இங்கே சொல்கிற விஷயம் உங்கள் வயசில் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் விளக்கம் கேட்டிருக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் எந்த சச்சங்கத்திலையும் சொல்ல மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. பணத்தை வாங்கிக்குவாங்க, பையில் போட்டுக்குவாங்க, தொட்டு கொடுத்துருவாங்க. இந்தாப்பா போய் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் 1 மாதம் கழிச்சு வா, நீ பித்து பிடிச்ச மாதிரி இருப்ப. ஒரு தெளிவுமே கொடுக்கலையே அப்படின்ட்டு. முதல்ல தெளிவு பெற்றிருக்க, அப்புறமா உபதேசம் வாங்கி தவம் பண்ணு. தெளிவு பெற்று உபதேசம் வாங்கி பண்ணு. தெளிவு பெற்றதுக்கப்புறம் இது நமக்கு ஒத்து வரும் வராத நீ முடிவு பண்ணிக்கலாம். தவத்தை கொடுத்துட்டா உனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். பண்ணுன்னா குறுக்கு நிறைய ஓடும். அதெல்லாம் ஏன் ஒடியாருது, ஏன் ஓடுதுன்னு முதல்ல சொல்லிட்டா உனக்கு தெகிரி வரும். சந்தோஷம்.
நமஸ்காரம் ஐயா. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? சிவகாசிலேருந்து வர்றீங்க. நன்றி. உங்கள் பேர்? ராஜ்குமார். ரொம்ப நன்றி. ஆமாம், நீங்கள் போன மாதம் வந்தீங்க. சந்தோஷம். இப்போ 2வது உபதேசத்துக்கு வந்துருக்கிறீங்களா? ரைட்டு. மருந்து உபதேசம் வாங்கிக்கலாம். இப்போ போன மாதம் நீங்கள் வந்து உபதேசம் வாங்கிட்டு போனீங்க, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா செய்கிறது? இல்லை எதாவது செய்ய முடியலைங்களா? நல்லா இருக்குது. எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது நார்மலாக சரியாயிருங்க. அது இயற்கை தான். அந்த நீங்கள் உங்களுக்கு வந்துங்க எல்லாருமே உடல்நிலை போக்குவரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுங்க. நாம் தவம் தெரிஞ்சுக்கிட்டோம், தவம் பண்ணுறவங்களாம் மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படி கூடாது யாரோ சொல்கிறாங்கன்னு நிற்காதீங்க. சாப்பிடாது இருந்தால் ஓகே. மருந்து மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா எதுக்கு மருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. அதை நிறுத்தாதீங்க. மருந்து மாத்திரை தனி, இது தனி. நாம் இங்கே மருந்து கொடுக்குறதில்ல, மாத்திரை கொடுக்குறதில்ல, மனசுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதனால் இது கொஞ்சம் தெகிரித்து கொடுக்கும், மனசுக்கு வில் பவர் கொடுக்கும், சோர்ந்து போக மாட்டோம். சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து திருப்தியாக இருக்குதுங்கிறீங்க, மறுபயிற்சிக்கு வந்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு மறுபயிற்சி, உங்களுக்கு உபதேசம். இப்போ இன்றைக்கி எல்லாம் அறிமுக தியானம் கொடுத்ததுனால காலையில் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு நான் மறுபயிற்சி தர்றேன். கொஞ்சம் நேரம் மறுபடியும் தர்றேன். இப்போ இவங்களை இதை அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு தர்றேன். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது மனசுக்குள்ளே கேட்க தோணுச்சுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால். பொதுவான ஒரு சந்தேகம் தான். சொல்லுங்கள். தவத்தில் தியானத்தில் இருக்கிறவங்க அசைவம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால், ஏன் அப்படிங்கிறது? ரைட்டு. அருமையான கேள்வி, நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி. அசைவம் மட்டுமல்ல, தவத்தில் அதிகமாக போகும்போது, ஏன்னா புதுசாக தவத்துக்கு வந்திருக்கேன், அதனால தான் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு நான் சொன்ன சில பேர்த்துக்கலாம். அன்றைக்கி போன வருஷம் ஒருத்தர் வந்துவிட்டு கூட நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கெல்லாம் போகக்கூடாதான்னு கேட்டார்னாரு. போகக்கூடாதுங்கிறது இருக்குது, ஆனால் வர்றவங்கிட்ட சொன்னால் குடும்பம் நடத்த முடியாது. அதனால் காலப்போக்கில் நம்ம கடமைகள் முடிகிற வரைக்கும் அதை செய்யணும்னு தான் அவங்களுக்கு கூட சொன்னேன். அதனால் நாம் தனியாக எப்போ நிற்கிறோமோ, இப்போ நம்ம கொஞ்சம் கடன்பட்டுருக்கிற சமுதாயத்தில் கடன்பட்டுருக்கோம். இப்போ நீ யார்கிட்டையும் கடன்படலை. அப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா பணம் பேங்கில் இருக்குது, கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற 10 கோடி பணம் இருக்குது. பிள்ளைங்க மட்டும் எப்போ வளருதா? பிள்ளைங்க வளர்ந்து முடிஞ்சால் கடமையை செஞ்சுட்டு சிவனேன்னு நம்ம உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கலாங்கிற நினப்பு வந்ததுன்னா 10 கோடி பணம் இருக்குது. நீ சமுதாயத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படணும்? நீ கவலைப்படலாமா? ஆனால் இன்றைக்கி 10 கோடி பணம் இருக்குது, தைரியம் வந்துருச்சு. ஆனால் 10 லட்ச ரூபா கடனில் இருக்கிறீங்க. இந்த கடனை கட்டி முடித்து கையில் கொஞ்சம் காசு சேர்த்துருந்தா நீ சமுதாய தொடர்பு வேணுமில்ல. அது மாதிரி இறைசக்தி நம்மக்கிட்ட இல்லை. இறைசக்தி உள்ளே போகும்போது எதிர்த்து நிற்கிற சக்தி வரும். நான் எங்கேயும் போகிறதில்ல, ஆனால் உங்களை போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் எங்கேயும் போகிறதில்லைன்னா நான் வெளியே நல்ல காரியத்துக்கு போவேன். கெட்ட காரியத்துக்கு போய் 15 வருஷத்துக்கு மேலாகுது. எப்பேற்பட்ட கெட்ட காரியத்துக்கும் போகிறதில்ல. ஆனால் உங்களை போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் போகணும். ஏன் போகணும்னா, நான் அதை தாண்டி வந்துட்டேன். நீங்கள் இன்னும் தொடர்பு இருக்குது. போகிறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. அதனால் எல்லாம் போகணும் வரணும். அதனால் போகணும் வரணும். அதனால் தவறில்லை. நீங்கள் வந்து ஏன் சைவம் சாப்பிட சொல்லக்கூடாதுங்கிறாங்கன்னா, இந்த அசைவம் வந்து நீங்கள் சக்திக்காக சாப்பிட்றீங்களா ருசிக்காக சாப்பிட்றீங்களா சிந்திச்சு பாருங்கள். இந்த மோட்டருக்கு ஆர்ட்ஸ் பவர்னு ஒன்று சொல்லுவான். ஆர்ட்ஸ் பவர்னு என்ன சொல்கிறோம்? கரண்ட் மோட்டர் தான் சொல்லுவோம். ஏன்னா அனிமல்ஸ்லேயே ஜீவன்களே அதிகமாக வேகமாக ஓடக்கூடியது குதிரை. அதனால தான் 2 HP 3 HP 3 பவர் 4 பவர் 5 பவர்னு மோட்டர் சொல்கிறோமில்ல, அந்த குதிரைக்கு கூட சொல்கிறான். அப்போ யானை கேரளா பக்கம்லாம் இன்றைக்கும் யானை தான் அதிகமாக யானை கட்டி போர் அடிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய ஜமீனில். நாம் வந்து சின்ன பண்ணக்கார 1 ஏக்கரை 2 ஏக்கரை வச்சு மாடு கட்டி தம்மர் அடிப்பான். அந்த நெல் என்னமோ சொல்லுவாங்களே அடிக்கிறது பாத்தி கட்டி, அங்கே யானை கட்டி அடிப்பான். இந்த படத்தில் காட்டுவான்ல நாட்டாமையில் யானை கட்டி அடிப்பானே. அப்போ யானையெல்லாம் இன்னமும் இந்த பைப்பு இழுத்துட்டு போகிறது வழி கேரளாவில் வேலை செய்யுது. அவ்வளோ பெரிய சக்தி உள்ள யானை மரத்தை தனியாக தும்பிக்கையில் தூக்கிட்டு போகுது. அந்த யானை 100 மைல் வேகத்தில் ஓடுற குதிரை. வீட்டுக்கு பால் கொடுக்குது தினம் 5 லிட்டரு. பசுமாடு தினம் 1/2 லிட்டரு பால் கொடுக்குது. ஆட்டுலேயே பெரிய ஆடு மா ஆடு. ஆட்டுக்கு மாட்டுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது ஆட்டுக்கு முன்னாடி மா போட்டிங்கன்னா புரியுதா? ஆடு இந்த பக்கம் மா போட்டா மா ஆடு. ஆடு மா ஆடு நெடில் குடில் ஆங்கிற மாதிரி புரியுதா? இது ஆடு மான்னா பெரிய ஆடு வித்தியாசம் அதுங்க. அப்போ இந்த ஆடு மாடு யானை குதிரை அது ஏதாவது அசைவம் சாப்பிடுதா? இல்லையில்ல. அப்போ அதுக்கு சக்தி இல்லையா? அப்போ நாம் என்ன சாப்பிட்டோம்னா, குழந்தையிலேருந்து எல்லாம் சின்னதுலேருந்து சாப்பிட்டு பழகினால ஊட்டி பழகினா அந்த நாக்கு ருசி கேட்குது. நாக்குக்கு அடிமையாகிட்டு போனது சக்தி இல்லை. அப்போ அந்த நாக்குக்கு சப்புன்னு இருந்ததுன்னா உனக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் உப்பு போடாத சோறுதுன்னா சப்புன்னு திங்கவே முடியலையில்ல.
அப்போ என்ன, அந்த நாக்கு அடிமையாயிடுச்சு. அந்த அடிமையானதுனால நாக்கு வந்து உள்ளே இழுக்க மாட்டேங்குது, சோத்தை செப்புன்னு இருக்குது. அதுக்காக திங்கிற வழியை நீ மற்றபடிக்கு சக்திக்காக திங்கிறதில்ல. அப்போ அந்த கறி நல்லா திங்கிறீல்ல, சாப்பிட்றீல்ல, தின்னொன்னே சோர்ந்து படுத்துக்கிறீல்ல, ஃபுல்லாக நல்லா தின்னொன்னே வேலை செய்ய முடியுதா? தூக் வயிறு டிம்முனுது, கண்ணு சிம்முங்குதில்ல. வயிறு டிம்முன்னா கண்ணு சிம்முங்க, தூக்கம் வந்துடுதில்ல. அதனால் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது உடம்புல வந்து சாத்வீகமான குணத்தை கொடுக்காது. எல்லா நரம்பு அப்புறம் என்ன பண்ணும், உடம்புலாம் நெளியும். இளம் வயசாக இருந்ததுன்னா கொஞ்சம் துள்ளும், விந்து அதிகமாக சுரக்கும், அதிகமான விந்தெல்லாம் சுரக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா. அது சைவத்திலையும் இருக்குது, அசைவத்திலையும் இருக்குது விந்து சுரக்குது. அப்போ அதெல்லாம் சுரக்கிற போது என்னதுன்னா, நீ தியானம் பண்ணும்போது என்னென்னா தியானத்தில் மனசு ஓடாது, புலன்ப வாழ்க்கையை அனுபவிக்கலான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக இந்த சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க. அதனால் தியான லைனுக்கு வர்றவங்க உணவை வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. நான் அப்படி ஆரம்பத்தில் கறிமொழி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுவேன். அது 5 விதமான கண்டிஷன் சொல்லியிருக்கிற காலையிலேயே சொல்லிட்டேன். மது, மாமிசம், சூது, பொய், பிறட்டு இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இதுக்கு தான் மாமிசம் சாப்பிட வேண்டாங்கிறான். மாமிசம் சாப்பிட்டு தவம் பண்ணால் தவம் செட் ஆகாது, தவம் பண்ண முடியாது. மாமிசம் சாப்பிட்றவங்க உட்காந்து வேணால் எந்திரிக்கலாம், தவத்தில் தவம் நிற்காது, உங்களால் தவத்தை கவனிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எண்ணெயோடு சேர்றதுன்னா நீ எண்ணெய் ஆகணுமல்லப்பா. அந்த எண்ணெய் கொண்டு தண்ணியில் ஊற்றுனா எண்ணெய் மொட்லி மேந்துட்டு தான் இருக்கும். அப்போ தண்ணியோட சேர்றதுனா நீ தண்ணி ஆகணும், எண்ணெயோட சேர்றதுனா எண்ணெய் ஆகணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 2 தண்ணி இருக்குது, அதில் கப்பல் ஓடுமா? ஆனால் நீங்கள் மெட்ராஸ் கடற்கரையில் போய் நின்னா அங்கே கடற்கரையில் கப்பல் துறைமுகத்துக்கு போகிறீங்க, எங்கெங்கே நாகூர், நாகப்பட்டினம் கப்பல் ஓடுதில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற அண்டா தண்ணியில் ஓடுமா? சரி, நீங்கள் டூர் போகிறீங்க, நம்ம அண்டா தண்ணியில், நம்ம வீட்டு தண்ணியில் கப்பல் ஓடணுமாயா கோமதி, ஆசையாக இருக்குது. அந்த ஒரு அண்டா தண்ணி எடு, நம்ம தண்ணி ஒரு அண்டா எடுத்து காரில் வை, இந்த அண்டா தண்ணி கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் ஊற்றிட்டீங்க, அதில் கப்பல் ஓடுமில்ல? உன்னோட அண்டா தண்ணி ஊற்றிட்ட, அதில் கப்பல் ஓடுமில்ல? சேலத்துலேருந்து ஐயா கொண்டு போய் ஊற்றிட்டாரு. இப்போ உன்னோட தண்ணி ஊற்றுன தண்ணி எடுக்க முடியுமா? கோயிலுக்கு போகிறீங்க, கொடிக்கம்பத்தில் இருக்குது, முன்னாடி சூடம் வச்சு கோயில் பூட்டி இருந்தால், கோயில் இருந்தால் உள்ள சூடத்தை வச்சு கும்பிட்றீங்க, சாமிகிட்ட தீவார்த்தனை காட்டுறாரு, அந்த சூடத்தை கொடுத்துறீங்க. அவர் தட்டில் ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் கொண்டு வரீங்க, அந்த வெறிஞ்சி இளைஞ்சிட தோண்டாமணி விளக்கில் உன்னோட எண்ணெயை வாங்கி ஊற்றிக்கிட்டார், பாட்டில் எண்ணெயை வாங்கி ஊற்றிக்கிட்டு பாட்டில் கொடுத்துட்டாரு, சூடத்தை வாங்கி அதில் பெத்தி போட்டார். இப்போ அந்த எண்ணெயும் சூடத்தையும் அதிலேருந்து எடுக்க முடியுமா? அதோட நீ ஐக்கியம் ஆகணும். அப்போ அதோட ஐக்கியமாகறதுனா அதனுடைய தன்மையாக நீ மாறணுமில்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. திங்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் இல்லை, திங்கலாம், தின்னா ஒட்டாது. தவம் எடுக்க. மாமிசம் சாப்பிட்றவங்க புலால் உண்ணுவர்கள். வடலூரில் போனீங்களா, வள்ளலார் எழுதி போட்டிருப்பார் சத்திய ஞான சபையில், வடலூரில் புலால் உண்ணுவர்கள் உள்ளே வராதுன்னு எடுத்துப்பார். எப்போ? 150 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் இருக்கிற போது 5 பேர் 10 பேர் கூட பயிற்சி எடுத்துக்கல. தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் மெட்ராஸ்காரர், வாத்தியார் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் சீடர், தொழுவூர் வேலாயுத முதலியார்னு. நேரடி சீடர் கல்பட்டையான்னு ஒருத்தர், அவர் அங்கேயே சமாதி இருக்கும். வள்ளலார் கூட, வள்ளலாருக்கு அடுத்தது அவர் சமாதி ஒன்று இருக்கும், அந்த கல்பட்டையாங்கிற ஒரு சமாதி இருக்கும். தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் இருக்கு. இவங்க தான் அவருக்கு சீடர், வேறு யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் எத்தனை பக்கம் தர்மசாலை இருக்குது, வள்ளலாருது. யாருமே வள்ளின்னு நினச்சாரா? புஸ்தத்தை எழுதி தள்ளிட்டு போயிட்டார். யாருமே வல்ல வேண்டான்னு எழுதி போட்டார். புலால் உண்ணுவர்கள் உள்ளே வராதை போர்டு எழுதியிருக்கு. அந்த சத்திய ஞான புகழ வரக்கூடாது, வெளியே தான் நிற்கணும். போய் சுற்றி பண்ணால் பாட்டு வரலாம், உள்ளே போக முடியாது. அப்போ எவ்வளோ மன வலிமை வேணும். உயிர் கொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், கத்திரிக்காயில் புழு இருக்குது, வெண்டைக்காயில் புழு இருக்குது, தண்ணியில் புழு வருது, இதையும் உயிரை கொண்டு தானே சாப்பிட்றேன்னு நீங்கள் ஒரு அடுத்த கேள்வி கேட்கலாம், தோணும். உயிர் இல்லாத ஒரு பொருள் உதவாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் இல்லாத பொருள் உதவுமா? இப்போ கடல் தண்ணி தாகம் தீருதா? ஏன்னா அதில் உயிரோட்டம் இல்லை. அது மழை தண்ணியாக மாறினா தான் அது வந்து எவல்யூஷன் ப்ராசஸ் ஆகி, அது ப்ராசஸ் ஆகி டயாலிசிஸ் ஆகி மழை தண்ணியாக வந்து கிணத்துல இறங்கினா தான் குடிக்க முடியுது. அவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் நேரடியாக கடல் தண்ணி குடிக்க முடியுதா? அப்போ அதில் உயிர் இல்லை. ஆனால் மழை தண்ணியில் உயிர் இருக்குது. மழை தண்ணியில் புழு வருது, கடல் தண்ணியில் கொண்டாந்து போய் புழு வருமா? வராது. அப்போ மழை தண்ணி வந்தால் தான் புழு வருது. அப்போ கம்பி இருக்குது, இந்த கம்பியில் கரண்ட் இல்லைன்னா அந்த கம்பி வேலைக்கு ஆகுமா? கரண்ட் இல்லாத கம்பி பிரயோஜனம் இல்லை. அப்போ கம்பிக்குள்ளே கரண்ட் இருக்குது, ஆனால் கரண்ட்டை பார்க்க முடியாது. அப்போ உயிர் இல்லாத பொருள் உதவாது. ராஜேந்திரனா ராஜ்குமார். அப்போ ஏன்னா எதிர்வாதம் கூட கேட்கலாம், நீ தான் சாப்பிட்ற ராஜ்குமார், நம்ம கறி சாப்பிட வேண்டாங்க, வெண்டைக்காயில் தான் புழு இருக்குது. அக்வாகார்டு தண்ணி 2 நாளைக்கு வச்சு போய் தண்ணியில் புழு வருது தொட்டியில். அப்போ புழு நீ உசுரை கொண்டு தானே சாப்பிட்றேன்னு எதிர்வாதம் பண்ணுறவங்க கேட்பான். நீ அதுக்கு பதில் சொல்லணும். ஆமாம், வெண்டைக்காயில் புழு இருக்குது, பாவக்காயில் புழு இருக்குது,
புடலங்காயில் கூட தான் புழு இருக்குது, கத்திரிக்காயில் புழு இருக்குது. புழு இருக்குதுல்ல காயில் இருக்குது. ரைட்டு. இப்போ கத்திரிக்காய் வச்சுக்கிற புழு இருக்கிற காயை, வெண்டைக்காயை வச்சுக்கிற புழு இருக்குது, கத்திரிக்காய் வச்சுக்கிற, வெண்டைக்காய் வச்சுக்கிற புழு இருக்குது, தண்ணி ஒரு டம்ளர் வச்சுக்கலாம் புழு இருக்குது, உசுறு இருக்குது. அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி இருக்குது, இந்த இடத்துல ஒரு கோழி குஞ்சு இருக்குது, இந்த இடத்துல ஒரு புறா இருக்குது. ஆசையாக ஒரு புறா வளர்த்துற, புறா கூட்டு வச்சுருக்கிற, கோழி வளர்த்துற, ஆடு வளர்த்துற. அந்த ஆட்டுக்கு நீ ஒரு பேர் வச்சுருக்கிற, செல்ல பேர் வச்சுருப்பாங்க சொல்லுவார். ஏ சிம்மி கம்மியானா வருதா இல்லையா? வருதா? ஏ ராணி ராணிங்க வா வா அப்படிங்கிற அந்த கோழியை, பொட்டை கோழி, ராணி ராணிங்க வாங்குற வருதா? பழகிட்டு இருக்கிறீல்ல? அதுக்கு உனக்கு உறவு இருக்குது, உனக்கு அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கும், உனக்கு அதுக்கு அது உறவாடுதில்ல. இது உறவாடுதா? ஏன் கத்திரிக்காய் வா, கத்திரிக்காய் வாண்ணா வருமா? அதனால் உசுரை கொண்டு தான் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் உசுரில் இட விட்டு இடம் மாறுற உசுறு இருக்குது, அது நெவருதில் இட விட்டு இடம் இது இட விட்டு இடம் போகுதா? செடியில் இருக்கிற உசுறு அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு புழுவிலிருந்து புல் வரைக்கும், ஏன் புல் வரைக்கும் தாவரம், ஏன் தாவரத்தை சாப்பிட்றோம்? தாவரம் மண்ணிலே இருக்குது, நீ தானே பொறிச்சிக்கிட்டு வரணும். ஆனால் புழுவிலிருந்து நெவர ஆரம்பிச்சிருது. புழுவு பரப்பனை, ஊர்வனை, நடப்பனை பறக்க ஆரம்பிச்சிருதில்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம் கந்தசாமி, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, கரெக்டாக தெளிவு இன்னும் சந்தேகம் இருக்குதா? அவ்வளோ சரிங்களாய்யா? அதனால் நல்லா அறிவில் தெளிவு பெற்றுருக்குங்க. இவ்வளோ விளக்கமெல்லாம் கொடுத்தா தான் உனக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒருத்தன் கேட்பான், ஏப்பா நீ புழு உள்ளது, கத்திரிக்காயில் புழு, எல்லாம் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றான். அசைவம் சாப்பிட்றவன், சைவம் சாப்பிட்றவன் எல்லாம் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றான். ஆனால் இந்த உசுருக்கு உறவு இல்லை, உயிர் இருக்குது. உயிர் இருக்குது, உறவு இல்லை. அதுக்கு உயிரும் இருக்குது, உறவு இருக்குது. கூப்பிட்டா வருதல்லம்மா, ஆடு மாடு வருதல்ல. அப்போ அதை நாமளே வளர்த்தி, நாமளே பண்ணி, நாமளே டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வருஷம் கண்டா அதுக்கு கடாய்க்கு நேர்ந்து விட்டுருக்கிறன்னு வெட்டு கொண்டா, நம்ம வீட்டில் இருக்கிற பையன் கையில் பென்சில் சீவும்போது சீவிட்ட கண்ணு தங்கமே நெஞ்சில் அடித்து அதை வச்சு சூப்புறமே, கழுத்தை அறுத்து கொள்கிறமே, பாவம் இல்லை? பாவம் தானே? எவ்வளோ பெரிய பாவம், பாவம் தானே? அது செய்யலாமா? காலப்போக்கில் மறந்துடணும். பார்த்திங்க நம்மள ஒருத்தர் சொல்கிறாங்களேன்னு மறக்க வேண்டாம். நீ அறிவில் அறிஞ்சு தெளிஞ்சு அப்புறமா விடு. இப்போ நான் சொல்லிட்டுனேன்னு நீ அதை விட வேண்டாம். அதை சொன்னா தான் உபதேசம் கொடுப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். உபதேசத்தை காட்டி கொடுத்துட்டேன். அதெல்லாம் இல்லாத இருந்ததுன்னா நீ பெற்ற உபதேசத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆச்சா? இப்போ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் பார்த்து அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க. அப்பா அம்மா வேலை என்ன? பெற்றவங்களுடைய கடமை நம்ம பையனை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க. அவங்க தான் அவ்வளோதான் செய்ய முடியும். அவன் தானே படித்து வர முடியும். நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பெற்றவங்க அவ்வளோதானே செய்வாங்க. நீ தும்பப்பட்டு நொந்து நோளா போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாம் தான் நம்மளுக்கு வழிகாட்டி, ஒருத்தர் வழிகாட்டி பண்ணிட்டாங்க. நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி வாழ கற்றுக்கணும். சரிங்களா? ஆத்ம நமஸ்காரம். வேறு என்ன டவுட் இருக்குங்களா? நிறைவுங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? ஆத்ம நமஸ்காரம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலமில்லா ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.